எல்லாருக்கும் வணக்கம். இந்திய பாரம்பரிய மருத்துவத்தில் தூதுவளை முக்கிய இடம் வகிக்குது. வெறும் சளி மற்றும் இருமலுக்கு மட்டும்தான் தூதுவளை மருந்துன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி நிறைய மருத்துவ பலன்கள் கொண்ட தூதுவளையை பற்றியும் அதை பயன்படுத்தி எப்படி சூப் செய்யலான்னு இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம யாழ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய மறந்துடாதீங்க. சளி, இருமல், ஜலதோஷம் போன்ற நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு தூதுவளைக்கீரை சிறந்த மருந்தாக பயன்படுதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். மூச்சுப்பாதையில் ஏற்படுற தொற்றுகளையும் இது நீக்குது. தூதுவளையில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் எலும்பு வலுப்பெறும். மூட்டு தேய்மானத்தை தவிர்த்திடலாம். பற்களையும் பலப்படுத்துது. தலையில் ஏற்படுற கபத்தை குறைக்கிறதுக்கும் காது மந்தம் மற்றும் பெருவயிறு மந்தம் போன்ற பிரச்சனைகளுக்கும் தூதுவளை சிறந்த மருந்தாக பயன்படுது. தூதுவளை காய்க்கு பித்த நீரை அதிகரிக்கிற தன்மையும் கண் நோயை போக்குற தன்மையும் இருக்குது. காயை வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சு 3 சிட்டிகை அளவு வெந்நீரில் கலந்து குடித்தா உடல் வலி மற்றும் தலைபாரத்திலிருந்து விடுதலை பெறலாம். தூதுவளை பழங்களை தண்ணீரில் கொதிக்க வச்சு குடித்தா மலச்சிக்கல் தீரும். ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை இலையோட 10 கிராம் அதிமதுரம், சித்தரத்தை மற்றும் சுக்கு சேர்த்து இடித்து நீர் விட்டு காய்ச்சி கிடைக்கிற கஷாயத்தை தினமும் 50 மில்லி அளவு குடித்தா தொண்டை சதை கரையும். இத்தனை சத்துக்கள் கொண்ட தூதுவளை இலையை பயன்படுத்தி எப்படி சூப் செய்யலான்னு இப்போ நாம் பார்க்கலாம். முதல்ல தூதுவளை இலையை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சூப் செய்ய தேவையான பொருட்கள்: தூதுவளை இலை 1 கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் 10, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி அல்லது சுக்கு சிறிய துண்டு, கடுகு மற்றும் கருவேப்பிலை தாளிக்க தேவையான அளவு. முதல்ல கொத்தமல்லி விதை, சீரகம், மிளகு இந்த 3 மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பவுடரோடையே சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தூதுவளை இலை, சின்ன வெங்காயம், இஞ்சி மற்றும் பூண்டு இது எல்லாத்தையும் பச்சையாகவே போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சம் நேரமாக வதக்கி விட்டுக்கோங்க. இதோட சூப் எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி கொதிக்க விடுங்க. கொதி வரும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிடங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. குடிக்கும்போது காரம் இன்னும் கூடுதலாக வேணும்னா மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், கமகமன்னு ஆரோக்கியமான தூதுவளை சூப் தயாராகிடுச்சு.